வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆர்எஸ் இன்ஃபோடிம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கார்த்திகை மாசம் வந்தாலே தென்னிந்தியா முழுக்க ஒலிக்கும் ஒரே கோஷம் சுவாமியே சரணமையப்பா. உலகிலேயே ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிகமான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணியத்தலம் எது தெரியுமா? அதுதான் சபரிமலை. கேரளாவின் மேற்கு மலை தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவில் ஒரு சாதாரண கோவில் அல்ல. ஆண்டுதோறும் சுமார் 45 முதல் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு கடுமையான 41 நாள் விரதம் மேற்கொண்டு ஏன் இந்த மலைக்கு வருகிறார்கள்? மகிஷி என்ற அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் ஏன் அங்கே தியானம் செய்ய தேர்ந்தெடுத்தார்? மணிகண்டன், பூதநாதன், ஹரிஹரசுதன் என ஐயப்பனின் ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? இந்த ஒரு மணி நேரத்தில் சபரிமலை ஐயப்பனின் வரலாறு, விரதத்தின் மகத்துவம் மற்றும் அந்த புனித பயணத்தின் ஆழமான ஆன்மீக அறிவியல் பின்னணியை பார்க்கலாம். சபரிமலை கேரளாவின் மேற்கு மலை தொடர்களில் ஒரு மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. மகிஷி என்ற அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் 18 திருப்படிகள் கொண்டு புனித யாத்திரையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் தை மாதம் முதல் நாள் வரை ஏறக்குறைய லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். இந்த யாத்திரையின் மகத்துவம், இந்த பயணம் உடலுக்கானது மட்டுமல்ல, மனதிற்கும் ஆன்மாவுக்குமான ஒரு பயணம் என்பதை உணர்த்துகிறது. ஐயப்பனின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வது அவர் ஏன் ஒரு தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார் என்பதை புரிய வைக்கும். ஐயப்பனின் முக்கியமான பெயர்களில் ஒன்று ஹரிஹரசுதன், அதாவது ஹரியும் ஹரனும் சேர்ந்து பெற்ற புத்திரன். பார்க்கடலை கடைந்த போது அசுரர்களை அழிக்க விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்துக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் இவர். அதனால்தான் இவருக்கு விஷ்ணுவின் அம்சமான ஹரியும் சிவனின் அம்சமான ஹரனும் சேர்ந்து ஹரிஹரசுதன் என்ற பெயர் வந்தது. பந்தல மகாராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட இவர் கழுத்தில் மணி அணிந்திருந்ததால் மணிகண்டன் என்றும் அழைக்கப்பட்டார். ஐயப்பன் அவதரித்ததே இந்த உலகில் தர்மத்தை நிலைநாட்டவும் அநீதியை அழிக்கவும் தான். ஐயப்பனின் ஒவ்வொரு பெயரும் ஒரு கதையையும் ஒரு சக்தியையும் தன் உள்ளடக்கி உள்ளது. இந்த முக்கியமான 17 பெயர்களை சொல்லும் போது உங்கள் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்று நம்பப்படுகிறது. மணிகண்டன், அழகிய கழுத்தில் மணி அணிந்தவர். பூதநாதன், பூதகணங்களுக்கு தலைவன். பூமாலகநாதன், பூலோகத்திற்கே தலைவன். தர்மசாஸ்தா, தர்மத்தை நிலைநாட்டுபவர். எருமேலிவாசன், எருமேலியில் வாசம் செய்பவர். ஹரிஹரசுதன், ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர். கலியுக வரதன், கலியுகத்தில் அருள் தரும் வரதன். கருணாசாகர், கருளை கடல். பந்தலவாசன், பந்தல நாட்டில் வாழ்ந்தவர். பம்பாவாசன், பம்பா நதிக்கரையில் வாசம் செய்பவர். ராஜசேகரன், பந்தல நாட்டின் இளவரசர். சபரி, சபரி என்னும் மூதாட்டிக்கு அருளியவர். சபரீஷ், சபரிக்கு ஈசன். சாஸ்தா, அருள் புரியும் தெய்வம். வீரமணி, வீரமான மணி. இந்த ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் தினமும் உச்சரிக்கும் போது ஐயப்பனின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். சபரிமலை யாத்திரையின் மிக முக்கியமான அம்சம் 41 நாள் கடுமையான விரதம். ஏன் இந்த விரதம்? இது வெறும் ஆன்மீக பழக்கமா? இல்லை, இதற்கு பின்னால் ஆழமான அறிவியலும் இருக்கு. 41 நாட்கள் நீங்கள் மாமிசம், போதைப் பொருட்கள், கோபம், ஆசை என பலவற்றையும் துறக்கிறீர்கள். இது உங்களின் ஐம்புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த பழக்குகிறது. கருப்பு ஆடை அணிவது, காலணிகள் அணியாமல் நடப்பது, குளிர்ந்த நீரில் குளிப்பது எல்லாம் உடலை இயற்கையோடு இணைத்து சுத்திகரிப்பு செய்கிறது. இந்த விரத காலத்தில் சேமிக்கப்படும் சக்தி யாத்திரையின் போது மலையேறுவதற்கும் மனதை ஒரே சிந்தனையில் நிறுத்துவதற்கும் உதவுகிறது. சமத்துவ உணர்வு. சாமி என்று ஒருவருக்கொருவர் அழைப்பதன் மூலம் பணக்காரன் ஏழை என்று உயர்ந்தவன் தாழ்வான் என்ற பாகுபாடுகள் உடைக்கப்பட்டு அனைவரும் சமம் என்ற உணர்வை இந்த கோவிலில் ஐயப்பன் நிலைநாட்டுகிறார். நண்பர்களே, சபரிமலை யாத்திரை என்பது ஒரு பக்தி பயணம் மட்டுமல்ல, அது ஒரு தன்னை கண்டறியும் ஆன்மீக பயிற்சி. ஐயப்பன் இன்றும் அங்கே அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தர்மசாஸ்திரமாக அருள்பாலித்து வருகிறார். நீங்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்றால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வமும் நல்ல உடல்நலமும் நிச்சயம் பெருகும். சபரிமலைக்கு நீங்க எப்போ செல்ல போறீங்க? உங்கள் முதல் சபரிமலை அனுபவத்தை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த விரிவான காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா.